Hi guys, welcome to Rainbow's channel. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிறுதானியங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியங்கள் என்ற பெயருக்கு ஏற்பவே பார்ப்பதற்கு சின்னதாக இருக்குங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. மூர்த்தி சிறுதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. என்னங்க சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, சம்மந்தம் இருக்குங்க. எப்படின்னா சிறுதானியங்கள் பார்ப்பதற்கு சின்னதாக இருந்தாலும் அதன் சத்துக்கள் அதிகங்க. மனிதன் தோன்றிய காலம் முதலே சிறுதானியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிறுதானியங்களில் பல்வேறு ரகங்கள் இருக்குங்க. இதில் குறிப்பிட்ட சில ரகங்களை தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ரகங்களை இப்போ நம்ம பார்ப்போம். ராகி, கம்பு, சோளம், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி இவைகளை நம்ம சிறுதானியங்கள்னு சொல்கிறோங்க. இந்த வகை சிறுதானியங்களை நாம் அனைவருமே ஓரளவு பயன்படுத்துகிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் பல்வேறு வகையான அற்புதமான வலிமை மற்றும் சக்தி வாய்ந்த சிறுதானியங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு தானியத்திலும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குங்க. அதனால் நாம் எந்த தானியத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளைக்கு நாம் ஒவ்வொரு தானியத்தை எடுத்துக்கலாங்க. அப்போ தான் எல்லா விதமான சத்துக்களும் நம்மளால் நுகர முடியுங்க. நம்ம உடலில் உள்ள சத்து குறைபாடு, ஹீமோக்ளோபின், சுகர், பிளட் ப்ரெஷர், ஆர்த்தரைட்டிஸ், வெரிகோஸ் வெயின் இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாங்க. கர்ப்பப்பை பிரச்சனை, டான்சல், இடுப்பு வலி இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. இவ்வகையான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய தினமும் ஒரு சிறுதானியங்களை நாம் உட்கொண்டால் அனைத்து சத்துக்களையும் பெறலாங்க. தினமும் உட்கொள்ளும் அரிசி வகைகளை விட சிறுதானியங்களில் சத்து அதிகமாக இருக்குங்க. அரிசி வகைகளில் பல்வேறு ரகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை அரிசி ரகங்களை தாண்டியும் சிறுதானியங்கள் தாங்க பெஸ்ட்டு. அரிசி பயிர் செய்ய அதிக காலம், அதிக நேரம், அதிக தண்ணீர், அதிக தட்பவெப்பநிலை தேவைப்படுதுங்க. ஆனால் சிறுதானியங்கள் வளர குறைந்த காலம், குறைந்த நேரம், குறைந்த நீர், குறைந்த வெப்பம் மற்றும் வறண்ட பகுதிகளில் கூட சிறுதானியங்களை நம்ம பயிர் செய்யலாங்க. கிட்டத்தட்ட சிறுதானியங்கள் பயிர் செய்த நாளில் இருந்து 65 நாட்களில் அறுவடை செய்யலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் தோசைக்கு அரைக்கும்போது அரிசிக்கு மாற்றாக சிறுதானியங்களை சேர்த்து டிஃபன் வெரைட்டி செய்யலாங்க. சாதம் வைக்கும்போது அரிசிக்கு மாற்றாக சிறுதானிய சாதம், சிறுதானிய பொங்கல், சிறுதானிய இடியாப்பம், சிறுதானிய பணியாரம், சிறுதானிய அடை, சிறுதானிய பாயாசம், சிறுதானிய ஸ்வீட்டு, சிறுதானிய காரம் இப்படி எல்லாவற்றிலும் நாம் சிறுதானியங்களை பயன்படுத்தி வந்தால் நம் உடல் நோயின்றி ஆரோக்கியமான வாழ்வு பெறலாங்க. சிறுதானியங்களில் ஃபைபர், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இவையெல்லாம் குவிஞ்சு இருக்குதுங்க. சிறுதானியங்கள் சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகுங்க. சீக்கிரம் அது உப்புமா செய்கிற டயத்தில் கூட வெந்துடுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சிறுதானியம் ஒருவருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாங்க. அதை கண்டுபிடித்து அவங்க மட்டும் அந்த தானியத்தை அவாய்ட் பண்ணலாங்க. இதற்காக எல்லாருமே சிறுதானியத்தை அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒருவருக்கு ஒரு தானியம் ஒத்துக்கலைன்னா எல்லாருக்குமே அது ஒத்துக்காதுன்னு நினைக்கிறது தப்புங்க. சிறுதானியத்தை தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க. நம்ம முன்னோர்கள் சிறுதானியங்களை மட்டுமே அதிக அளவில் பயன்படுத்தி நோய் இல்லாமல் நீண்ட கால நலமோடு இருந்தாங்க. இன்றைய சந்ததியர்களுக்கு நாம் சிறுதானியங்களை அறிமுகப்படுத்தலைன்னா வேறு யாருங்க அவங்களுக்கு சொல்லி தருவாங்க? ஒவ்வொரு சிறுதானியங்களும் இருக்கிற சத்தை பற்றி நம் குழந்தைகளிடம் சொல்லி அவர்களுக்கு பிடித்த மாதிரி நாம் ஐடியா பண்ணி நாம் அவர்களை சாப்பிட வச்சிட்டோம்னா அதை விட பெரிய உலகளாவிய சாதனை வேறு எதுவும் இல்லைங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணி சிறுதானியத்தை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு சத்தான உணவு பண்டங்கள், அதாவது ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாம். அது அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதில் நமக்கு சந்தோஷமும் கூடங்க. சிறுதானிய அரிசி மாவை பயன்படுத்தி கேக்கு, பிஸ்கட்டு, பீஸா, ஐஸ்கிரீம், சப்பாத்தி, லட்டு வெரைட்டி, ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸ் எல்லாமே செய்யலாங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் சிறுதானியங்களை பயன்படுத்தி புகுந்து விளையாடலாமாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்க. இது இல்லாமல் இன்னும் பல வகையான அரிசி ரகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவைகளோட பேர் எனக்கு சரியாக தெரியாதனால நான் இதில் குறிப்பிடலைங்க. அதை பற்றி எனக்கு தெரிய வரும்போது நான் இன்னொரு வீடியோவாக போடுறேங்க. இனிமேல் நாம் அனைவரும் வளமான வாழ்வு வாழ்வோம். நிறைய பேர் ஆல்ரெடி சிறுதானியம், அதாவது இந்த மில்லட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் என்னோட எய்ம் எல்லோருமே சிறுதானியத்தை கட்டாயம் பயன்படுத்த வேணும். வளமான வாழ்வு பெற வேண்டும் என்பது என் ஆசைங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars, but we're making this too